தனித்த காரணம்னா அவர் முதல்ல தமிழீழ விடுதலை புலிகளுடைய பயிற்சி பாசறைகள் எங்களுடைய தோட்டத்தில் 3 ஆண்டுகள் நடந்தன. அப்போது அடிக்கடி அதை குறித்து பார்ப்பதற்கு அல்லது ஒவ்வொரு பயிற்சி பாசறை முடிந்த பின்னாலும் அவர்களை எந்தெந்த பணிகளுக்கு அனுப்பி வைப்பது என்பதற்காக ஒவ்வொருவராக அழைத்து அவரிடம் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு பேசி அவர்களை பற்றி உள்வாங்கிதான் பிரிவினை எடுத்து எந்தெந்த பிரிவுக்கு இராணுவத்தை அனுப்புவதா அல்லது அரசியல் துறைக்கா அல்லது மிலிட்ரி ஆஃபீஸ் என்று வைத்திருந்தார்கள், இராணுவ அலுவலகம் என்று இருந்தது, அதற்கு அனுப்புவதா, வேளாண்மை அதுக்கு அனுப்புவதா என்றெல்லாம் பல செய்திகளை பற்றி முடிவு செய்வார்கள். அப்போதான் இராணுவ தாக்குதல் நடக்கிற பற்றி திரைப்படங்களாகலாம் இருக்கும். அதில் போட்டு விளக்குவது எந்தெந்த இடத்தில் எங்கே நிற்க வேண்டும், எந்த கருவி எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கங்கள்லாம் அவர் சொல்லி கொண்டிருப்பார். அப்படி சில நேரங்களில் இருக்கும். இந்த ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அதுக்கு மேலே பேசுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்கும். சில நாட்கள் மட்டும்தான் 2-3 மணி நேரம் பேசியிருப்போம். அப்படி பயிற்சி பெற்றவரெல்லாம் கைது செய்து சிறையில் எடுத்த காலம் அது. அப்போ தான் நாங்கள் பயிற்சி முகாம் தொடங்குகிறோம். ஒருவேளை தெரிந்தால் அந்த சிக்கல் வரலாம் என்று நிலை இருந்த காலகட்டத்தான் ஆரம்பித்தோம். ஆனால் ஏறத்தாழ நாங்கள் ஆரம்பித்து 8-9 மாத காலத்திற்கு உளவுத்துறைக்கு கூட தெரியாது அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது என்பது. காரணம், அது பொது சாலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அதற்கு அப்புறம் ஊர்கள் இல்லை. எங்கள் ஊர் வழியாக வர்றதுக்கான மற்றொரு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அங்கே இருந்தவரெல்லாம் நமக்கு வேண்டிய குடும்பம், சிறு பருவத்திலிருந்து என்னோடு சேர்ந்து வளர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினரை தான் பார்க்க போறோம். பல போராட்டங்களை நகர்த்தி அதுல வெற்றியும் கண்டு இன்ன வரைக்கும் தமிழக அரசியல்ல ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்துட்டு இருக்கோம் நம்ம கொளத்தூர் மணி ஐயா அவர்களை தான் பார்க்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. தேசிய தலைவரை சந்திப்பதற்கு காரணம் என்ன, அவரை சந்திச்ச அனுபவம், அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. தனித்த காரணம்னா அவர் முதல்ல தமிழீழ விடுதலை புலிகளுடைய பயிற்சி பாசறைகள் எங்களுடைய தோட்டத்தில் 3 ஆண்டுகள் நடந்தன. அப்போது அடிக்கடி அதை குறித்து பார்ப்பதற்கு அல்லது ஒவ்வொரு பயிற்சி பாசறை முடிந்த பின்னாலும் அவர்களை எந்தெந்த பணிகளுக்கு அனுப்பி வைப்பது என்பதற்காக ஒவ்வொருவராக அழைத்து அவரிடம் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு பேசி அவர்களை பற்றி உள்வாங்கிதான் பிரிவினை எடுத்து எந்தெந்த பிரிவுக்கு இராணுவத்தை அனுப்புவதா அல்லது அரசியல் துறைக்கா அல்லது மிலிட்ரி ஆஃபீஸ் என்று வைத்திருந்தார்கள், இராணுவ அலுவலகம் என்று இருந்தது, அதற்கு அனுப்புவதா, வேளாண்மை அதுக்கு அனுப்புவதா என்றெல்லாம் பல செய்திகளை பற்றி முடிவு செய்வார்கள். அப்போதான் அப்போ வருகிற போதெல்லாம் முதல் முறை வந்தபோது 7-8 நாட்கள் இருந்திருந்தாலும் அதற்கு பின்னால் வருகிற போது 10 நாட்களுக்கு மேலாக இங்கே தங்கியிருப்பார். ஒரு முறை 23 நாட்கள் தொடர்ச்சியாகவே இங்கே தங்கியிருந்தார். இப்படிப்பட்ட உறவுகள் இருந்தாலும் இங்கிருந்து ஈழத்துக்கு சென்ற 87ல் தலைவர் அவர்கள் ஜனவரியிலே தமிழீழம் சென்று விட்டார்கள். அதுக்கு பின்னால நாங்கள் சந்திக்கவில்லை. அந்த நிலையில் ஒவ்வொரு விடுதலை புலி வீரன் சாகிற போதும் அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடக்கும். அது குறித்த ஆண்டுதோறும் அதை நினைவு கூறுவது சீலன், செல்லக்கிளி என்ற முக்கிய தளபதிகளுக்கு மட்டுமல்ல, அதை செய்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த வீரமரணம் அடைந்த புலி வீரர்களுக்கு ஒரே நாளில் மாவீரர் நாள் என்று அறிவித்து அன்று அனைவருக்குமான பெயர் தெரியாத, அடையாளம் தெரியாமல் கூட இருந்து மடிந்துவிட்ட அந்த மாவீரர்களுக்கும் வணக்கம் செலுத்துவதற்காக ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது முதல் விடுதலை புலி களப்பலியான சங்கர் அவர்கள் களப்பணியான அந்த நவம்பர் 27ஆம் நாள். அன்றைக்கு தான் 1982 முதல் முறையாக ஒரு களப்பள்ளி விடுதலை புலிகளுடைய வீரன் ஒரு மாவீரரான நாள் அதுதான். எனவே அந்த நாளை மாவீரர் நாளாக 1989 நவம்பர் 27 அறிவிப்பதாக அப்போது திட்டமிட்டிருந்த நிலையில்தான் எனக்கு ஒரு அழைப்பு இங்கிருந்து வந்தது. நீங்கள் வர முடியுமா, இது கடல் அலையாக உள்ள காலகட்டம், நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று வந்திருந்தது. எனக்கு போக ஆர்வம் தான். இன்னொரு செய்தி, 1989 முடிந்து டிசம்பர் முடிந்து ஜனவரி 90ஆம் ஆண்டில் அவர்கள் காடுகளை விட்டு நகரத்துக்குள் நகர்ப்புற கெரில்லாக்களாக இருந்து போரை நடத்துவது என்ற திட்டமும் விட்டிருந்தார்கள்.
இப்போ காடுகளுக்குள்ளே நாம் எவ்வளவு வளர்ந்த நிலையில் இருக்கிறோம், அங்கு தங்களுக்கான இராணுவ பாசறைகளை, பயிற்சிகளை, அதற்கான உத்திகளை, அலுவலகங்களை எல்லாம் எப்படி நாம் பராமரித்து கொண்டிருக்கோம் என்பதை ஒரு விடுதலை புலி இயக்கத்தினுடைய தோழமையாக இருக்கிற ஆர்வமுள்ள ஒருவரை அழைத்து காட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த 89ஆம் ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தலைவர் வைகோ அவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். அவரும் அங்கிருந்து ஒரு மாத காலம், ஏறத்தாழ ஒரு மாத காலம் தான் வந்தார், திரும்பி வந்தார். இருந்தாலும் டிசம்பருக்குள் இன்னும் பெருவளர்ச்சி அடைந்திருந்தது விடுதலை புலி இயக்கம் காடுகளுக்குள். அப்ப அதை பார்க்க செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்குள்ள விருப்பம். இந்த 2 நோக்கத்தையும் கொண்டுதான் எனக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார்கள். அப்போ வந்த தோழரிடம் சரி செல்வோம் என்று சொல்லி நாங்கள் சென்றோம். ஆனால் நாங்கள் கடலில் செல்லுகிற போது வழியில் கடற்படையால் ரோந்து வந்த காரணத்தால் எங்களால் செல்ல முடியாமல் திரும்பி வந்து விட்டோம். மீண்டும் சில நாட்கள் கழித்தான் 2வது முறை போனோம். நாங்கள் செல்வதற்குள் மாவீரர் நாள் நடந்து முடிந்திருந்தது. இருந்தாலும் அங்கு போயிட்டு அவர் ஒவ்வொரு முகாமாக போய் பார்க்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்தினேன். அப்போ அவர் நான் தங்கிக் கொள்வது தலைவர் இருந்த அந்த பாசறைக்குள் நாங்கள் தங்கிக் கொள்வோம். அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற பெண் புலிகள் இருக்கிறார்கள், ஆயுதம் தொடர்பாக உற்பத்தி செய்கிற இடங்கள் ஒன்று இருக்கிறது, கமாண்டோ பயிற்சி கொடுக்குற தனி முகாம் ஒன்று இருக்கிறது, அதே போல் மொழிபெயர்ப்பு செய்து கொடுக்குற பேராசிரியர்கள்லாம் அமர்ந்து பணியாற்றுகிற ஒரு இடம், எல்லாம் காடுகளுக்குள்ளேயே. அப்புறம் இவங்களுக்கான சீருடையை தையல் இயந்திரம் வைத்து தைக்கிறவர் ஒரு பக்கம். இப்படி பல இடங்களில் பல முகாம்கள் காடுகளுக்குள்ளே இயங்கி வந்தன. ஒவ்வொரு நாளும் காலையில் அங்கிருந்து புறப்பட்டு போவோம். காலை உணவை முடித்து விட்டு போவோம். நாங்கள் செல்லுகிற முகாமில் நண்பகல் உணவு உண்போம். அங்கு பேசிக்கொண்டு இரவு திரும்பவும் தலைவர் இந்த முகாமுக்கு திரும்பி விடுவோம். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருந்தது. இங்கு முகாமில் இருக்கிற நாட்களிலும் அவர் நாள் பூரா அவரோடு பேசி கொண்டிருக்கலாம் முடியாது. அவருக்கு தொடர்ச்சியான பணிகள். அப்போது அமைதிப்படை இருந்த காலகட்டம் அது. எனவே அந்த அமைதிப்படை நடக்கிற தாக்குதலை பற்றி செய்தி வரும், அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இவர். எனவே அவர் அந்த பணியில் இருப்பார். உணவு வேளையில் மட்டும்தான் நாங்கள் எல்லோரும் ஒரே மேசையில் உட்கார்ந்து நான் அவரெல்லாம் சாப்பிடுகிற வாய்ப்பு அப்போது மட்டும்தான் இருக்கும். மற்ற நேரங்களில் ஓய்வாக இருந்தால் மாலை நேரங்களில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குமே தவிர ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய பணியில் இருப்பார். நானும் ஒவ்வொரு முகாமை பார்க்கிற ஆர்வத்தில் அங்கங்கு சென்று வந்து கொண்டுதான் இருந்தேன். அப்போ சில நாட்கள் ஓய்வாக பல செய்திகளை அவ்வப்போது பேசுகிற போதெல்லாம் பல செய்திகள், தமிழ்நாட்டு செய்திகள் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் நிலைமைகளை பற்றி அவர் அறிந்து கொள்ள விரும்புவார். உலக நாடுகளில் நடக்கிற புரட்சி போராட்டங்களை பற்றி அவருக்கு வந்த புதிய செய்திகளை எனக்கு உரைப்பார். அதை நாம் அறிந்து கொள்வோம். இப்படி பல முறைகளில் அது அப்போது எங்களுடைய உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. அவ்வளோதான். நான் ஒரு 12 நாட்கள் தான் அந்த முகாமில் இருந்தேன். அதற்கப்புறம் நான் போன போது முழுக்க கடலிலே பயணம் செய்து அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற கரைக்கடலில் இறங்கி அப்புறம் உள்ளே நடந்து போய் அவருடைய இடத்துக்கு போனோம். அதனால் திரும்பி போகிற போது மக்களை சந்திக்காமலே அவரை இடத்துக்கு சேர்ந்துட்டோம். திரும்பி போகிற மாதிரி நான் மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு சொன்ன உடனே அப்போ 2 நாட்கள் நாங்கள் பயணமாக, முதல் நாள் போய் ஒரு இரவு ஒரு இடத்தில் தங்கிக் கொள்வது, அடுத்த நாள் போய் தங்கிக் கொள்வது, அடுத்த நாள் வல்வெட்டித்துறை சென்று விடுவது என்றுதான் திட்டம். ஆனால் இடையில் அமைதிப்படை எங்களுடைய வழியில் குறுக்கிட்டு விட்டது. ஒரு 2 நாள் ஒரு இடத்துல தங்கி இருக்க வேண்டிய அவசியம் வந்தது. அப்போ என்னோடு உளவுத்துறை தலைவராக இருந்த பொட்டமான அவர்களும் நம்முடைய யாழ்ப்பாண தளபதியாக இருந்த தளபதி பானு அவர்களும் என்னோடு உடன் வந்தார்கள். இந்த 3 நாட்களும் அவர்களுடன் கொண்டு என்னை வல்வெட்டித்துறையில் படகேற்றி விட்டு தான் திரும்பி போனார்கள். இராணுவ தாக்குதல் நடக்கிற பற்றி திரைப்படங்களாகலாம் இருக்கும். அதில் போட்டு விளக்குவது, எந்தெந்த இடத்தில் எங்கே நிற்க வேண்டும், எந்த கருவி எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கங்கள்லாம் அவர் சொல்லி கொண்டிருப்பார். அப்படி சில நேரங்களில் இருக்கும். இந்த ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அதுக்கு மேலே பேசுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்கும். சில நாட்கள் மட்டும்தான் 2-3 மணி நேரம் பேசியிருப்போம். அது சிலவற்றை பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கேன், அதில் ஒன்றும் இல்லை. இது முதல்ல பயிற்சிக்கு வந்தபோது தெரியும் உங்களுக்கு, அப்போ திராவிட கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தவர் தோழர் கோவை ராமகிருஷ்ணன். அப்போது இந்தியாவுக்கு வந்த விடுதலை புலிகள் இந்திய அரசால் வடநாட்டில் சில பயிற்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது அவர்கள் பயிற்சி முடித்து வந்தவர்கள்லாம் தோழர் ராமகிருஷ்ணனுடைய தோட்டத்தில் தான் இருந்தார்கள். நிச்சயமாக அக்டோபர் 1983 வந்திருக்கலாம். ஒரு 3 மாத காலம் 150 பேருக்கு அவர் தான் முழு ஏற்பாடு, தங்குவதற்கு ஏற்பாடு, உணவு ஏற்பாடு எல்லாம் செய்தவர் தோழர் ராமகிருஷ்ணன் தான். அப்போதுதான் பயிற்சி பாசறை தமிழ்நாட்டில் நடத்தலாம் என்ற முடிவுக்கு வந்தவர்கள் அதற்கான தோதான இடங்களை பார்க்கிறார்கள்.
அப்போ என்னிடம் வந்து ராமகிருஷ்ணனும் எல்லாம் தோழர்லாம் வந்தார்கள். வந்து நாங்கள் போய் 2-3 இடங்களை, நாங்கள் குடியிருக்கிற இடம், இன்னொரு நம்ம தோழருடைய இடம், அது காட்டுக்கு அருகில் இருந்தது. இன்னொரு எங்களுடைய தோட்டம் வந்து காடுகளை ஒட்டி ஒரு தோட்டம் இருக்கு எங்களுக்கு. அது நாங்கள் குடியிருந்த இடத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு. அதையெல்லாம் கொண்டு போய் காமிச்சோம். கடைசியாக என்னுடைய நிலம் அவர்களுக்கு, என்னுடைய அந்த இடம் எங்களுக்கு பிடிக்கும். இப்போ புலியூர் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கும்பாரப்பட்டி என்று சொல்லப்பட்ட ஊர் அது. அந்த ஊர் வந்து அவர்களுக்கு பிடித்திருந்தது. அங்கே எங்களுக்கு ஒரு 15 ஏக்கர் தனியாக ஒரே சதுரமாக இருந்தது. ஒரு இடம் வந்து காடுகளை ஒட்டி, அடுத்த சர்வே நம்பர் காடு தான். எனவே அந்த இடம் அவங்களுக்கு பிடித்திருந்தது. கீழே வந்து ஏற்கனவே எங்களுக்கு சில ஷெட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். அது கீழே வந்து எங்களுக்கு தோட்ட நிலம், விவசாய நிலம் அது. இது வந்து மானாவாரி விவசாயம் தான் அங்கே செய்வோம். இது ஒரு 12 ஏக்கர் அங்கே இருந்தது. அங்கே தான் கிணறுகள் இருந்தன, எல்லாம் இருந்தது. அங்கே வந்து தோழர்கள் முதல்ல தங்கிக் கொள்வார்கள். அப்புறம் அங்கே போயிடுச்சு. அதற்கு பின்னால் அங்கேயே நாங்கள் கொட்டாய்களை அமைத்தோம். இதில் முக்கியமானது என்னன்னா, இந்த நிகழ்ச்சிகளை, பயிற்சிகளை காண இடங்களை தேடி பயிற்சி கொடுக்கும் முன்னால ஒரு சட்டம் ஒன்று தமிழ்நாட்டில், ஒரு தடை சட்டம் ஒன்று வந்தது. யாரும் சீருடை அணிந்தோ அல்லது அணிவகுப்புகளோ அரசின் அனுமதி இல்லாமல் நடத்தக்கூடாது என்று ஒன்றை அறிவித்தார்கள். அதற்கு காரணம் வந்து விடுதலை புலிகளை பற்றி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் போதிய பாதுகாப்பு இல்லை, கலைஞர் கூட்டங்களுக்கு கூட போதிய காவலர்கள் வருவதில்லை என்ற காரணத்தால் நாங்களே எங்களுக்கான தொண்டர்படையை அமைத்துக் கொள்கிறோம் என்று அண்ணன் வைகோ அவர்கள் தலைமையில் தான் அதை அறிவித்தார்கள். அவர் தான் அந்த பயிற்சிக்கு ஏற்பாடெல்லாம் செய்தார். ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அதற்கான பயிற்சி வகுப்புகள் நடந்தன. அப்படி பயிற்சி பெற்றவரெல்லாம் கைது செய்து சிறையில் எடுத்த காலம் அது. அப்போதான் நாங்கள் பயிற்சி முகாம் தொடங்குகிறோம். ஒருவேளை தெரிந்தால் அந்த சிக்கல் வரலாம் என்று நிலை இருந்த காலகட்டத்தான் ஆரம்பித்தோம். ஆனால் ஏறத்தாழ நாங்கள் ஆரம்பித்து 8-9 மாத காலத்திற்கு உளவுத்துறைக்கு கூட தெரியாது அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது என்பது. காரணம், அது பொது சாலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அதற்கு அப்புறம் ஊர்கள் இல்லை. எங்கள் ஊர் வழியாக வர்றதுக்கான வேறு ஒரு மற்றொரு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அங்கே இருந்தவரெல்லாம் நமக்கு வேண்டிய குடும்பம், சிறு பருவத்திலிருந்து என்னோடு சேர்ந்து வளர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். எனவே அவர்கள் வந்து ரகசியம் காத்தார்கள். எனவே ஒரு 9 மாதத்துக்கு பின்னால் தான் அரசுக்கும் உளவுத்துறைக்கும் அப்படி இயங்குவது தெரியும். அதற்கு தடை வரல. அதுக்குள்ளே ஏறக்குறைய 84 ஜனவரியில் வந்தாங்க. 85 போதெல்லாம் எம்ஜிஆருக்கு தெரிந்திருந்தாலும் எம்ஜிஆர்களுக்கு புலிகள் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு அவருக்கு. இவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு இருந்தது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இயக்கங்களும் பயிற்சி பெறுவதற்கு அந்த தடையும் செய்யவில்லை. அவர் மட்டும் இல்லை, எல்லா ஆட்சியிலும், திமுக ஆட்சியிலும் அப்படித்தான், அதிமுக ஆட்சியிலும் அப்படித்தான் இருந்தனர். எல்லோரும் ஆதரவாகத்தான் அப்போது இருந்தார்கள். எங்களுடைய இடத்துல வந்து கொஞ்சம் வசதியாக இருந்தது, எளிமையாக. ஏறக்குறைய அங்கே எங்களுக்கு அப்போதுதான் நிலத்தை நாங்கள் சீர் செய்து கொண்டிருந்தோம். அதனால் ஒரு தொலைபேசி இணைப்பும் அங்கே இருந்தது. அது அவர்களுக்கு வசதியாக இருந்தது பயன்படுத்தி கொள்வதற்கு. அங்கே மின்சாரம் இருந்தது, ஒரு வசதி அவர்களுக்கு. எனவே அந்த இடம் மிக வசதி. முதன்மை சாலையிலிருந்து உள்ள 1.5 கிலோமீட்டர் வந்தால் போதும், அதற்குள்ள இடம் இருந்தது. எனவே அது ரொம்ப வசதியான இடமாக அவர்களுக்கு தெரிந்தது. தொடர்ச்சியாக வந்து 3 ஆண்டுகள் அங்கு பயிற்சிகள் நடந்தன. அதான், வேற ஒன்றும் இழப்புகள்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து நன்கொடை திரட்டினோம். அப்போ ஏன்னா முதல்ல வந்தபோது அவருடைய நிலை வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவுன்னு, பொருளாதாரம் அற்ற நிலையில் தான் புலிகள் இங்கே இருந்தார். அப்போ வந்தபோது முழுக்க நன்கொடை திரட்டி தான் முதல் முகாமை, முழுமையான நன்கொடையில் தான். அடுத்தது கூட பாதி காலகட்டம் அப்படித்தான் நடந்துன்னு சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் அவருடைய ஆதரவு வந்து அவருடைய உதவி வருகிற வரைக்கும் அப்போது முழுக்க தோழர்களுடைய உதவியோடு தான், இங்கே இருக்கிற தோழர்களுடைய உதவியோடு தான் அதை நடத்த முடிந்தது. அதற்கு பின்னால் எம்ஜிஆர் உதவி வந்த பின்னால் நல்ல அளவுக்கு சிறப்பாக நடந்தது.